வணக்கம். நமச்சிவாய் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, எப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்கள் தான் தாழ் வாழ்க. நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய். குறிப்பாக நேற்று நம்முடைய தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு காணொளியில் மலேசிய இந்து சங்கத்தை தவறாக விமர்சித்துள்ளார். தர்ம மடானி திட்டத்தில் இந்து சங்கம், அதாவது மிடில் மேன் அல்லது இடைத்தரகராக இருப்பது போல் ஒரு கூற்றை வெளியிட்டுள்ளார். மேலும் சங்கத்தை பற்றி அவதூறாக பேசியுள்ளார். அவரது பேச்சுக்கு மலேசிய இந்து சங்கம் தனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது. உண்மையில் தர்ம மடானி எனப்படும் ஆலயங்களை சேவை மையங்களாக உருவாக்கும் திட்டத்தை ஒற்றுமை அமைச்சின் வாயிலாக முன்னெடுத்து செயல்படுத்தி வருவதே மலேசிய இந்து சங்கம் தான். இதில் மலேசிய இந்து சங்கத்தை இடைத்தரகர் என்று வர்ணிக்கும் மாண்புமிகு அவர்களுடைய பங்கு இதுல எங்கேயுமே இல்லை. ஆரம்பத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா அவர் எந்த விதமான பங்களிப்பும் இந்த தர்ம மடானி திட்டத்துக்கு அவர் உள்ள அந்த பிக்சர்லேயே இல்லை அவர். மேலும் இந்த திட்டத்திற்கு அரசாங்கம் ஒதுக்கி இருக்கும் நிதியில் ஒரு காசு கூட இந்து சங்கத்துக்கு அளிக்கப்படாது. இது நேரடியாக அடையாளம் காணப்படும் கோயில்களுக்கு வழங்கப்படும். நம்ம இதுல பாத்தீங்கன்னா இந்த நிதி நேரடியாகவே ஆலயங்களுக்கு தான் செல்ல இருக்கின்றது. ஆகவே இந்த திட்டத்துல எந்த பங்கும் இல்லாத, திட்டத்தை முழுமையாக அறியாத மாண்புமிகு அவர்கள் இது தொடர்பாக தேவையற்ற விமர்சனங்களை முன்வைத்துள்ளது அவரது துணை அமைச்சர் என்ற பதவிக்கு முறையானதாக இல்லை என்பதையும் இந்து சங்கம் இங்க கூறிக்கொள்ள விரும்புகிறது. தர்ம மடானி திட்டம், அதாவது இந்த திட்டம் பாத்தீங்கன்னா இந்து சங்கம் முன்னெடுத்து உருவாக்கியுள்ள தர்ம மடானி திட்டம் தொடர்பாக அமைச்சர் வெளியிட்டு வரும் தன்னிச்சையான அறிக்கைகள் மக்களிடையே குழப்பத்தை தொடர்ந்து ஏற்படுத்தி வருவதால் இது தொடர்பாக ஒரு முழுமையான விளக்கத்தை அளிக்க மலேசிய இந்து சங்கம் இன்று கடமைப்பட்டுள்ளது. அதன் சம்பந்தமாக தான் உங்களை இன்றைக்கு அழைத்திருக்கின்றோம். கடந்த ஆண்டு ஏப்ரல் 15ஆம் தேதி தேசிய ஒற்றுமை அமைச்சருடன் மலேசிய இந்து சங்கம் ஒரு சந்திப்பு நடத்தியது. அந்த சந்திப்பின் பொழுது மலேசிய மக்கள் எதிர்நோக்கக்கூடிய சவால்கள், பிரச்சனைகள் பற்றி விரிவாக எடுத்து கூறினோம். முக்கியமாக பெரும்பான்மையில் இந்துக்களாக இருக்கும் இந்தியர்கள் குடியுரிமை, அரசு வாய்ப்புகள், அது பற்றிய தகவல்கள், வழி தவறி சொல்லும் இளைஞர்கள், தனித்து வாழும் தாய்மார்கள் தொடர்பான பிரச்சனைகளை முன்வைத்திருந்தோம். இது போன்ற பிரச்சனைகள் அரசாங்கத்தால் முறையாக கவனிக்கப்பட்டால்தான் ஒற்றுமை, நாட்டுப்பற்று போன்ற சிந்தனைகளை அவர்களிடம் எடுத்து கூறுவது சுலபமாக இருக்கும் என்று நாங்கள் வலியுறுத்தினோம். இதையெல்லாம் கவனிப்பதற்கு ஒரு தனி அமைச்சு இல்லாத நிலையில் ஆலயங்கள் அரசாங்கத்தின் உதவியுடன் சமூகம், அதை தொடர்ந்து பிரதமரின் தலைமை, தனி செயலாளர் தலைமையில் நடந்த கூட்டத்தில் இந்த திட்டத்தில் பங்கு பெறும் 200 ஆலயங்களை தேர்வு செய்யும் பொறுப்பும் திட்டத்திற்கான செயல் வடிவத்தை வகுத்து செயல்படுத்தும் பொறுப்பும் தேசிய ஒற்றுமை அமைச்சுக்கு வழங்கப்பட்டது. இதை செயல்படுத்தும் வகையில் தேசிய ஒற்றுமை அமைச்சு செயற்குழு அமைத்தது. அதற்கு செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி தலைவராக நியமிக்கப்பட்டார். அந்த குழுவில் மலேசிய இந்து சங்கத்துடன் மலேசிய இந்து தர்ம மாமன்றம், மலேசிய இந்து வழக்கறிஞர் கழகம், தாரா அறவாரியம் ஆகியோர் உறுப்பினராக இணைத்துக் கொள்ளப்பட்டனர். அதற்கான சான்றிதழ்கள் உங்ககிட்ட வழங்கப்பட்டிருக்கின்றது என்பதை நீங்க பார்த்துக் கொள்ளலாம். ஆக அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா முதல் கட்டமாக 200 ஆளுங்களை தேர்ந்தெடுத்து எடுப்பதற்கான விதிமுறைகளை வகுத்து விண்ணப்ப பாரங்களை தயாரித்து அதை வெளியிட்டு ஆர்வம் உள்ள ஆலய நிர்வாகத்திடம் இருந்து விண்ணப்பங்களை பெற்று வருகின்றோம். திட்ட நடவடிக்கையும் வகுத்துள்ளோம். ஆலயங்கள் தேர்வு செய்யப்பட்ட பிறகு அவை சேவை மையங்களாக செயல்படுவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கையில் அனைவரும் ஈடுபடுவோம். அடியன் சற்று முன்பு சொன்னது போல, அதாவது குறிப்பாக நம்முடைய இந்த சமூக சேவை மைய திட்டத்தில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக அடியன் membangunkan peranan sosial koil, அதாவது குறிப்பா பார்த்தீங்கன்னா menggalakkan rumah ibadah Hindu untuk berperanan sebagai pusat kebajikan komuniti dengan menyediakan bantuan sosial, counseling dan program kebajikan kepada masyarakat setempat. அது ஒன்றாவதாக அதை போட்டிருப்பேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம கூட்டத்தில் பேசப்பட்டு முடிவெடுக்கப்பட்டு கடந்த 2024ஆம் ஆண்டு நவம்பர் 30ஆம் தேதி ஒரு ஆலய மாநாடு நடைபெற்றது. அந்த ஆலய மாநாட்டில் எடுக்கப்பட்ட 12 தீர்மானங்கள் அடிப்படையில் இந்த 12 தீர்மானங்களை முன்வைத்திருந்தோம். அந்த 12 தீர்மானங்களை 8 தீர்மானங்களாக அமைச்சரவையின் பார்வைக்கு கொண்டு சென்று அந்த அமைச்சரவை அதை 8 தீர்மானங்களாக வழிவகுத்து கொடுத்திருக்கின்றார்கள். அதுவும் உங்களுடைய பார்வைக்கு அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல இருந்து தான் பாத்தீங்கன்னா குறிப்பா பாத்தீங்கன்னா ஆலயம் menjadi pusat setempat pemberian maklumat
அரசாங்கத்துக்கு ஒரு ஒரு இணைப்பாளமாக இருக்க வேண்டும். mempromosikan pendidikan dan latihan பயிற்சி அளிக்கும் ஒரு மையமாக கல்வி கழகமாக மாறணும். அதாவது டியூஷன், பெங்கிற்கு மஹிரான், சிராமா மோட்டிவாசி நம்ம பிள்ளைகளுக்கு வழங்க வேண்டும் என்பதையும் இதை வந்து நாங்கள் வலியுறுத்தி இருந்தோம். அதே அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம குக்கோக்கோ ஹார்மோனியன் அந்தர அகாம இதையும் வந்து நம்ம வலியுறுத்தி செய்யப்பட்டது. அதுக்கு அடுத்து பொங்குருசான் கோயில் என் ப்ரொஃபஷனல் டான் எத்திகா. இன்றைக்கு ஆலய நிர்வாகத்தை பார்த்தீங்கன்னா நிறைய சில ஆலயங்கள், எல்லா ஆலயங்களையும் நம்ம குறிப்பிட முடியாது, ஒரு சில ஆலயங்கள்ல நிர்வாக பிரச்சனை இருக்கின்றது. இதையும் களைவதற்கு இந்த நிதியை வந்து நம்ம கோரியிருந்தோம். அதே போல நம்முடைய சமூகத்திற்கு சுகாதார ரீதியில அவர்கள் வந்து உடல்நிலை பரிசோதனைகள் மேற்கொள்வதற்கும் ஒரு சில ஆலயங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம அண்மையில நீங்க பார்த்து கொண்டு இருப்பீங்க, சுகாதார மருத்துவ முகாம்கள்லாம் செய்யப்பட்டு வருகின்றது. இதையெல்லாம் ஆலயங்கள் முன்னெடுக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்முடைய மகளிர் பகுதி மகளிர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இன்னும் நிறைய ஒரு நிகழ்வுகளை ஆலயங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் நம்ம வந்து பிரதமரிடத்திலே இது குறித்து எல்லாம் நம்ம பேசியிருந்தோம். அந்த ஆலய மாநாட்டில் பேசப்பட்டு தான் இந்த இதெல்லாம் முடிவெல்லாம் எடுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 600 ஆலயங்கள் பங்கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். அதுல நீங்க பார்த்தீங்கன்னா தேசிய இயக்கங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 இயக்கங்களும் பங்கெடுத்திருந்தது. ஆக இந்த திட்டத்தோடு மேலும் 3 திட்டங்களுக்கு மித்ராவின் நிதி வந்து ஒதுக்கப்பட்டு உள்ளதா, அந்த நிதி மேலாண்மை செய்வதற்கான பொறுப்பு அமைச்சரிடம் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் அமைச்சர் அவர்கள் தனது வரம்பிற்கு அப்பாற்பட்டு தேசிய ஒற்றுமை அமைச்சுடன் நாங்கள் உருவாக்கியுள்ள இந்த திட்டத்தை மாற்றி 1000 கோயில்களுக்கு தலா 20,000 வெள்ளியை பகிர்ந்தளிக்கப் போவதை தன்னிச்சையாக அறிவித்துக் கொண்டார். இது தொடர்பாக எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வரவில்லை. நீங்க பார்த்தீங்கன்னா அரசாங்க தரப்புல பாத்தீங்கன்னா இந்த நிதி வந்து 1000 ஆலயங்களுக்கு வழங்கக்கூடிய நிதி வந்து நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு ஆலயத்துக்கு 20,000 ரிங்கிட் கொடுப்பதனால எந்த விதமான மாற்று செயல் திட்டங்களையும் உருவாக்க முடியாது. சரிங்களா? ஏன்னா நம்ம வந்து ஆலயம் வந்து சேவை மையங்களாக உருவாக வேண்டும் என்பதற்காக பார்க்கின்றோம். அப்ப இந்த 20,000 ரிங்கிட்ல எந்த அடிப்படையில் அது வந்து சேவை மையமாக உருவாக முடியும்? எந்த அடிப்படையில மக்களுக்கு அது வந்து பங்களிக்க போகின்றது? அல்ல இளைஞர்களுக்கோ அல்லது மகளிர்களுக்கோ அல்லது கல்வி சம்பந்தமான விவகாரங்களுக்கோ எதையும் அந்த 20,000 ரிங்கிட்ட செய்ய இயலாதுங்க. அதனாலதான் நம்ம என்ன அவங்க கிட்ட வலியுறுத்தி இருந்தோம், எந்த திட்ட அடிப்படையும் இல்லாமல் ஆலயங்களுக்கு தலா 20,000 வெள்ளி கொடுப்பது சமூக உருமாற்றத்துக்கு பயன்படாது என்ற நிலையில் அவரது பரிந்துரையை ஒற்றுமை அமைச்சின் கீழ் அமைக்கப்பட்ட செயற்குழு கூட்டத்தில் ஏகமனதாக முடிவெடுக்கப்பட்டது. செயற்குழு யார் யாரு அப்படின்றத அவங்களுடைய பார்வைக்கு அங்க வச்சிருக்கிறேன். ஆக அந்த செயற்குழு அடிப்படையில தான் வந்து நாம வந்து அந்த முடிவின் அடிப்படையில நம்ம பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். நாம மட்டும் இல்ல, மீண்டும் சொல்கின்றோம், இதில் இந்து தர்ம மாமன்றம் இருக்கின்றார்கள், இந்தியர் அதாவது தாரா அறவாரியம் இருக்கின்றது, வழக்கறிஞர் மன்றம் இருக்கின்றது, இந்து சார்பவற்றை. ஆகவே மலேசிய இந்து சங்கம் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சின் ஒத்துழைப்புடன் கடந்த 2 ஆண்டுகளாக இந்த திட்டம் உருவாக்கிய இந்த திட்டத்தை செயல்படுத்தும் பொழுது இடையிலே அமைச்சர் அவர்கள் எங்களை பார்த்து இடைத்தரகர் என்று கூறுவது கேலி கூத்தாக இருக்கின்றது. நான் அடியன் வந்து என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னா, அமைச்சர் அவர்கள் எங்களுடைய பரிந்துரையை நாங்கள் முழுமையாக நிராகரிக்க என்பதை பிரதமருக்கு மீண்டும் தெரிவித்திருக்கின்றோம். அவர் அமைச்சருடைய பரிந்துரையை, அதாவது ஒரு ஆலயத்துக்கு 20,000 ரிங்கிட் கொடுப்பதனால எந்த பயனும் இல்லை, அதனால அதை வந்து நிராகரிக்க வேண்டும் என்பதை இந்த வேளையில அடியேன் மலேசிய இந்து சங்கத்தின் சார்பிலும் இயக்கத்தின் சார்பிலும் வந்து நான் அடியேன் தெரிவித்துக் கொள்கின்றேன். மலேசிய இந்து சங்கத்தை அவதூறாக பேசிய அமைச்சர் அவர்கள் தனது வார்த்தைகளை உடனடியாக மீட்கொள்ள வேண்டும் என்றும் இந்த வேளையில் அடியேன் வலியுறுத்துகின்றேன். இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை இருக்குங்க ஆலயத்துக்கு. அமைச்சர் அவர்கள் முடிந்தால் நாட்டில் இருக்கின்ற ஆலயங்களுக்கு கூடுமான வரை நிலத்தை வாங்கி கொடுத்தாருன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். 1000க்கும் அதிகமான ஆலயங்கள்ல நிலம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இதை நீங்க முன்னெடுக்கலாமே. இந்த திட்டத்தை நம்ம வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வந்துட்டோம். அந்த திட்டத்தை மறுப்பு தெரிவித்து அதற்கு மாற்று வழி காண்பதை விட நாட்டில் இருக்கின்ற 2000க்கும் அதிகமான 2650 ஆலயங்கள் இருக்கின்ற இந்த நாட்டில் 1000க்கும் அதிகமான ஆலயங்கள்ல பாத்தீங்கன்னா நில பட்டா இல்லாமல் இருக்கின்றார்கள். இதற்கு அவர்கள் பாடுபட்டு இந்த நிலப்பட்டாவை வாங்கி கொடுத்தால் மிக மிக சிறப்பு. அதற்கு நாங்களும் வரவேற்கின்றோம், ஆதரவும் தெரிவிக்கின்றோம். இது போன்ற காரியங்களை அவர் செய்தால் சிறப்பாக இருக்கும். அதை விடுத்து நம்ம எடுத்திருக்கின்ற திட்டத்தை வந்து எங்களை வந்து கேலி கூத்தாக, அதாவது நாங்க வந்து இடைத்தரகர் என்று சொல்வது வந்து அந்த அளவுக்கு இல்லை. 60 ஆண்டுகளாக மலேசிய இந்த நாட்டில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றதுங்க. 60 ஆண்டுகள்ல நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா இயக்கங்களோடும் சரி, எல்லா அமைச்சுகளோடும் சரி, எந்த அரசாங்கம் வந்தாலும் அந்த அரசாங்கத்தோடு இணைந்து நாங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம்.
நாங்கள் வந்து சேவை தான் செய்கின்றோம். எந்த விதமான ஊதியமோ யாருக்கிட்டையுமே நாங்கள் கேட்பது கிடையாது. ஆக அந்த அடிப்படையில் எங்களை வந்து இப்போ இன்னொரு முத்திரையும் கொத்தி கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் வந்து MACCல வந்து கருப்பு பட்டியலிடப்பட்டிருக்கும் அப்படின்னு. அதற்கான ஆதாரமும் உங்ககிட்ட கொடுக்கப்பட்டிருக்கின்றது. MACC வந்து நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இது வந்து அந்த வழக்கிலிருந்து விடுவித்திருக்கின்றோம். இதில் எந்த விதமான இதுவும் அங்க இல்லை அப்படின்னு சொல்லி அதை வந்து தெளிவாக கொடுத்திருக்கிறாங்க. அந்த கடிதமும் உங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நீங்க பார்த்து கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, அந்த நவம்பர் 30ஆம் தேதி நடந்த ஆலய மாநாட்டில் 2024 நடந்த மாநாட்டில் வைக்கப்பட்ட தீர்மானங்களையும் உங்களுடைய பார்வைக்கு வைத்திருக்கின்றோம். என்னென்ன தீர்மானங்கள் இது பிரதமர் துறைக்கு கொண்டு சென்று பிரதமருடைய பார்வைக்கு கொண்டு சென்று பிரதமரே அதை பார்த்து ஒப்புதல் அளித்த பின்புதான், அவர் ஒப்புதல் அளித்து அந்த அடிப்படையில தான் நாடாளுமன்றத்தில் வந்து இதற்காக நிதியை வந்து ஒதுக்கி கொடுத்தார். 200 மில்லியன் வந்து ஒதுக்கி இருக்கிறார். சரிங்களா? அந்த அடிப்படையில தான் வந்து நிதியை ஒதுக்கி ஆலயங்கள் சேவை மையங்களாக உருமாற வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கான ஆதாரமும் உங்ககிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்க பார்க்கலாம். அந்த கடிதங்கள் வந்து அமைச்சிலிருந்து வந்து கடிதம் மட்டும் உங்ககிட்ட வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த கடிதத்தில் முழு விவரமும் இருக்கின்றது. பிரதமர் வந்து எப்ப சந்திப்பு நடத்தினார் அப்படின்றதெல்லாம் அந்த தேதியிலோடு அதுல இடம்பெற செய்திருக்கின்றோம். இப்போ வந்து மித்ரா வந்து எங்களுக்கு இந்த பணத்தை வந்து ஆலயங்களுக்கு வழங்குவதற்கான ஏற்பாடுகள் நடந்திருக்கின்றது. நீங்க பாத்தீங்கன்னா 6வது அங்கமாக sehubungan itu sukacita dimaksudkan bahwa YAB yang amat berhormat Perdana Menteri telah mengumumkan di Parlimen pada 19 Ogos 2025 bahawa 200 buah rumah ibadat Hindu atau kuil Hindu yang berdaftar akan diperkasakan sebagai pusat komuniti setempat dengan menggunakan peruntukan mitra sebanyak 20 juta. Betul lah, இது வந்து தெளிவா போட்டிருக்கு. Insentif ini juga akan dilaksanakan dengan kerjasama Kementerian Keuangan dan KPN, Kementerian Perpuluhan Negara. இவர்கள் மூலமாக இந்த பணத்தை வந்து பெற்று ஆலயங்கள் வந்து சமுதாய சேவை மையமாக உருமாறணும் அப்படின்னு சொல்லி தெளிவான ஒரு பதிலை வந்து பிரதமர் வந்து அதுக்கு வழங்கியிருந்தார். ஆனால் இப்போ வந்து இது வந்து நாங்கள் வந்து இடைத்தரகராக இருந்து செயல்படுறோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து கேலி கூத்தான ஒரு விஷயங்கள். நம்ம வந்து சமுதாயத்துக்கு சேவை செய்வதற்கு தான் நம்ம வந்து பங்களிப்பை வழங்கி கொண்டிருக்கின்றோம். சமுதாயம் மென்மேலும் சிறந்த சமுதாயமாக நம்முடைய இந்துக்கள், நம்முடைய தமிழர்கள் இந்த நாட்டில் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஆசை ஆவா. அதுக்கு ஒப்ப நாங்கள் வந்து பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம் என்பதை இந்த வேளையில் அடியேன் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆக சமுதாயத்தில் இருக்கின்ற நம்முடைய ஆலய நிர்வாகமும் சரி, ஆலய நிர்வாகங்கள் பல ஆலயங்கள் சிறப்பாக சேவை செய்து கொண்டிருக்கின்றார்கள், நம்ம மறுக்க கிடையாது. இன்னும் சிறப்பாக இன்னும் செயல்பாற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆவா. அதற்கு மலேசிய இந்து சங்கம் ஆலயங்களோடு இணைந்து கண்டிப்பாக உருவாற்று திட்டத்திற்கு ஒத்துழைப்பு கொடுத்து இன்னும் சிறப்பான பங்களிப்பை வழங்குவோம் என்பதில் நம்ம எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது என்பதை இந்த வேலையை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆக அடியேன் வந்து இந்த அடிப்படையில் அமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக அவருடைய வார்த்தையை அவர் வந்து மீட்டுக் கொள்ள வேண்டும். ஏன்னா அவர் நினைக்கிறேன் இன்னும் சமுதாயத்தில் இந்து சங்கத்தினுடைய பங்களிப்பை பற்றி அறியாமல் இருந்திருக்கலாம். மேபி அந்த ஒரு காரணத்தினால அவர் வந்து இப்படி பேசிட்டாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஆனாலும் நாங்கள் வந்து என்ன கேட்டுக்கொள்றோம் அப்படின்னா, வலியுறுத்தி கேட்டுக்கொள்றோம், ஐயா அவர்கள் அமைச்சர் அவர்கள் அந்த வார்த்தையை அவர் மீட்டுக்கொண்டால் சிறப்பாக இருக்கும். ஏன்னா நாங்க வந்து இடைத்தரகர் அல்ல, இடைத்தரகராக இருந்து நாங்கள் செயல்படலை. பல காலங்களாக அதாவது எல்லா அரசாங்கத்துக்கும் ஒரு பாலமாக தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். நீங்க பார்த்தீங்கன்னா Kementerian Perpaduan Negara மட்டும் இல்ல, JPN சரி, ஜபத்தான் பண்டப்டா நெகாராவிலையும் நாங்க வந்து இந்த அடையாள காட்டு பிரச்சனைகள்லாம் வந்து கையெடுத்து செய்து கொண்டு தான் இருக்கின்றோம். அது போல இமிகிரேஷன் பிரச்சனைகளையும் நாங்க பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம். அதையும் வந்து அர்ச்சகர் பெருமக்களுக்கு வேண்டிய வேலைகளையும் செய்து கொண்டிருக்கின்றோம். இதை தவிர்த்து நம்முடைய வனிதா, அதாவது பெண்கள் சம்பந்தமான விவகாரங்கள், அதே போல இளைஞர்கள் சம்பந்தமான பிரச்சனைகள், இதெல்லாம் வந்து நாங்கள் பார்த்துக்கொண்டோம். காவல்துறையோடு அணுக்கமான உறவை வளர்த்துக் கொண்டு பல காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆக நாட்டில் இருக்கின்ற முக்கியமான ஏஜென்சிகளோட அணுக்கமான தொடர்பை ஏற்படுத்தி இந்து சங்கம் தொடர்ந்து சேவை செய்து கொண்டு வருகின்றது என்பதை ஐயா அவர்களுக்கு நாங்கள் புரிய வைக்க வேண்டும், தெரிய வைக்க வேண்டும் என்பதுதான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. ஆக அவர் வந்து இதை உள்வாங்கிக் கொள்வார் என்று பெரிதும் எதிர்பார்க்கின்றோம். தயவு கூர்ந்து எங்களை வந்து ஒரு சிறுமைப்படுத்த வேண்டாம் என்பதை இந்த வேளையில் மன்றாடி வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். அதுதான் அரியனுடைய இன்றைய எங்களுடைய பொறுப்பாளர் தான் இருக்காங்க. தேசிய துணைத் தலைவர் இருக்கின்றார், தேசிய கௌரவ பொதுச் செயலாளர் இருக்கின்றார், துணைச் செயலாளர் இருக்கின்றார், தேசிய கௌரவ பொருளாளர் இருக்கின்றார்கள்.
நாங்கள் வந்து ஐயா அவர்கிட்ட அதாவது நாங்கள் எங்களுடைய ஆதங்கமெல்லாம் வந்து ஆலயங்கள், நம்முடைய ஆலயங்கள் சமுதாயத்துக்கு தங்களது பங்களிப்பை முழுமையாக வழங்க வேண்டும். இந்த வேலையில் இன்னொன்று நான் அடியை சொல்லி கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இங்க பார்த்தீங்கன்னா இப்ப கேரித்தீவுல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 26 ஆலயங்கள் பிரச்சனையை எதிர்நோக்குகின்றது. இதெல்லாம் யார் பார்க்கறது, யார் செய்ய போறது? அரசாங்க அதிகாரிகள், அதாவது அமைச்சர் பெருமக்கள் இதெல்லாம் பார்க்கணும். இவங்க தான் பார்க்கணும். அது இவங்க வந்து மத்திய அரசாங்கத்தில் இருந்தாலும், அங்க மாநிலத்தில் ஸ்லாங்கூர் மாநிலத்தில் ஏற்பட்டிருந்தாலும் இந்த பிரச்சனைகள்லாம் கவனிக்கணும். அங்க அந்த 48,000 ஏக்கர் நிலம் வந்து மேம்பாட்டுக்கு போக போகுது. அப்ப அங்க இருக்கின்ற 24 ஆலயங்களுடைய பிரச்சனையை யாரு கவனிக்க போறா? இது எப்படி தீர்க்க போறாங்க? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குதுங்க. இதெல்லாம் பார்க்க வேண்டிய பொறுப்பு எல்லாருக்கும் இருக்கின்றது. இந்த அரசு சார்பற்ற இயக்கங்களுக்கு மட்டுமல்ல, அரசாங்க அதிகாரிகளுக்கு, குறிப்பாக அமைச்சர் பெருமக்களுக்கு இதையெல்லாம் வந்து இவங்க தான் அதெல்லாம் கவனிக்கணும். ஆக சமுதாய பிரச்சனைகள் எல்லாம் கவனிப்பாங்க என்று பெரிதும் எதிர்பார்க்கின்றோம். நடக்க போகின்ற இந்த 200 ஆலைகளுடைய திட்டத்திற்கு அதற்கு முட்டுக்கட்டையாக இல்லாமல் அதை ஒருங்கிணைந்து சிறப்பாக நம்ம செயல்படுத்துவதற்கு அவர் வந்து ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். இந்த வேளையில் மாண்புமிகு செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாங்கள் பிரச்சனைகளெல்லாம் கொண்டு போகின்ற பொழுது அவர்கள் அதை செவிசாய்த்து அதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள். இது மாத்திரமல்ல, இன்னும் நிறைய பணிகளை அவர்கள் எங்களோடு இணைந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அடியேன் மீண்டும் கேட்டுக்கொள்வதெல்லாம் இதுதான், தயவு செய்து இந்த மடானி, அதாவது தர்ம மடானி திட்டத்திற்கு எந்தவித ஒரு இடையூறும் கொடுக்காமல் நாங்கள் செயல்படுத்துவதற்குரிய, சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய ஒத்துழைப்பை அமைச்சர் பெருமக்கள் வழங்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். அதிகார போராட்டத்தில் எப்படி பத்திரிகை முறையில நீங்க பாக்குறீங்க? ஆனா நாங்க என்ன பாக்குறோம்னா சேவை என்ற ஒரு இதை பாக்குறோம். ஏன்னா இது என்ன சமுதாயத்துக்கு எங்களுக்கு வந்து நாங்க என்ன நினைக்கிறோம், சமுதாயத்துக்கு ஏதாவது பலன் கிடைக்குமே. ஏன்னா இந்த பணம் வந்து எங்களுக்கு வரல, ஆலயத்துக்கு தான் போக போகுது. அப்ப ஆலயத்துல ஏதாவது ஒரு உருமாற்றம் உருவாகணும் அப்படின்றது அந்த ஒரு சிந்தனையை தான் நம்ம பாக்குறோம். ஐயா, நாங்க இவங்களோட சண்டையை பார்க்க நாங்க விரும்பல. அது அவங்க தனிப்பட்ட விவகாரம், அது அரசியல் கட்சி, அவங்க உள்கட்சி விவகாரம். இதுல வந்து நாங்க என்ன பாக்குறோம் அப்படின்னா, இந்த மூலம் நம்முடைய ஆலயங்கள் வாயிலாக ஒரு நம்முடைய சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு பங்களிப்பு நடக்கும், அதாவது ஒரு மாற்று திட்டங்களை உருவாக்கி இந்த ஆலயங்கள் இன்னும் மென்மேலும் சிறப்பாக செயல்படக்கூடிய சாத்தியம் இருக்கும் அப்படின்றத நாங்க பாக்குறோம். இந்து சங்கம் அதுதான் பாக்குது. எங்க கூட பாத்தீங்கன்னா இந்து தர்ம மாமன்றம் இருக்கிறாங்க, நம்முடைய வழக்கறிஞர் மன்றம் இருக்காங்க, இந்திய வழக்கறிஞர் மன்றம். அதே போல தாரா அறவாரியம் இருக்கின்றாங்க. தாரா அறவாரியம் உங்கெல்லாம் தெரியும். உங்களுக்கு அவங்களாம் குழந்தைகளுக்கு இலவசமாக கல்வியை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்ப அவங்களுடைய உதவியோடு தான் இந்த ஆலயங்கள்ல நம்ம வந்து நல்ல ஒரு மாற்று திட்டத்தை கொண்டு வரலாம் அப்படின்றதான், அந்த அடிப்படையில் தான் நம்ம பாக்குறோம். சார், இப்ப நீங்க சொன்னீங்க அவர் சொன்ன வார்த்தையை வீட்டுக்கு கொள்ளணுமே, அதை அவர் வீட்டுக்கு கொண்டு அவரோட செயல் திட்டத்தை அவர் வழிநடத்துறாங்கன்னா அது இல்ல செயல் திட்டம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப KPN என்ன சொல்லிருச்சு, அந்த திட்டத்தை வந்து நிராகரிச்சுட்டாங்க. அதாவது முத்திரைய பற்பாடுவனுடைய முக்கிய பொறுப்பாளர், தேசிய அதாவது அமைச்சர் இல்ல, அந்த அதிகாரியே வந்து அதை வந்து இது சாத்தியப்படாது அப்படின்னு சொல்லி அவங்க நிராகரிச்சுட்டாங்க. இந்த திட்டத்தை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு. ஆக அது வந்து அவர்கள் அந்த அமைச்சர் பெருமக்களும் அல்லது அந்த அதிகாரியும் அந்த அமைச்சர் பெருமக்களும் அவங்களுடைய கூட்டத்தில் கண்டிப்பா இது வந்து வாராந்திர அமைச்சரவை கூட்டத்துக்கு கொண்டு செல்லப்படும். அப்ப அங்க பேசி அவங்க முடிவு காணணும். என்ன முடிவு காணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். சார், இப்ப சொன்னீங்கன்னாக்கா, இப்போ உங்க திட்டம் வந்து நல்ல திட்டம். ஆனா அது பாத்தீங்கன்னா இப்ப வந்து பட்ஜெட் வந்து 2 வாரம் தான் இருக்கு. ஸோ பட்ஜெட் வந்துச்சுனாக்கா அப்ப இருக்கிற பணத்தை வந்து மீட்டுக்குவாங்க. அப்ப அந்த பணத்தை இப்ப நீங்க உங்க செயல் திட்டம் வந்து அமலாக்கம் பண்றதுக்கு அந்த டைம் ஃப்ரேம் சரியா இருக்குமா? இது எப்படி இல்ல, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐயா, அதாவது 10வது மாதம் வரைக்கும் நமக்கு கால அவகாசம் இருக்கு. 11வது மாதம் 2வது வாரத்துல தான் அந்த பணம் வந்து எடுக்கப்படும். அதாவது அந்த பணம் பயன்படுத்தப்படலை அப்படின்னா அரசாங்கம் வந்து அந்த பணத்தை வந்து எடுத்துக்குவாங்க. ஆமா, அதுக்கு இடையிலேயே நாங்க வந்து இப்போதைக்கு நாங்க என்ன வேலை செய்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த நேற்று இன்றும் வந்து அந்த பாரங்களை ஆலயங்களுக்கு கொடுத்து எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணி ஒரு அளவுக்கு வந்து நம்ம சேகரிச்சுக்கிட்டு அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம். KPNக்கு அனுப்புறோம். KPNக்கு அனுப்பி இந்த ஆலயங்களுக்கான உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு அது, ஏன்னா அவங்க வங்கி கணக்கு, ஆலய பெயர்கள், அது விவரம்லாம் இருக்குது. அதுல சில விஷயங்கள்லாம் கேட்டிருக்கிறாங்க. அப்ப அந்த ஆலய விவரங்கள் அதெல்லாம் கொடுக்கப்பட்டுச்சுன்னா முறையாக அந்த ஆலயங்களுக்கு அதை கொண்டு சேர்க்கணும் அப்படின்றதான் எங்களோட வேலையை.
நம்ம வந்து அவங்களுக்கு அதை வாங்கி எப்படியாவது ஆலயங்களுக்கு கொண்டு சேர்த்து அதன் மூலமாக ஆலயத்தில் நடவடிக்கை மேற்கொள்றதுக்கு நாங்கள் பார்க்கணும். இது வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நின்று வரை ஒரு 60 ஆலயத்துக்கு கிடைச்சிருக்கு எனக்கு. அப்போ நமக்கு வரப்பட்டிருக்கு. நான் கேபி எனக்கு அனுப்பியிருக்கேன். சாத்தியப்படும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட செய்துக்கிட்டு இருக்கோம். உறுதிப்பாட்டே கொடுத்துட்டாங்க. என்ன மினிட்ஸ் கேபினட் மீட்டிங்கோட மினிட்ஸே கொடுத்துருக்கோம். உங்கள்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன், கொடுக்கப்பட்டிருக்கு. மாறி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறது வேற வேற அமைச்சர் சார்ந்தது. ஆனா இந்த நிதி வந்து பிரதமர் துறை அமைச்சர் இருக்கிற மித்ரா வாயிலாக தான் வழங்கப்படும். ஆமா, அவங்க தரப்புல இருந்து என்ன சொன்னாங்க? ஓகே, மித்ரா தரப்பு அவங்க என்ன அவங்களுடைய ஏற்பாடு அப்படின்னா, இந்த ஒப்புதல் கிடைச்சிருச்சுன்னா, அதாவது கேபினெட் அவங்களுடைய ஒப்புதல் கிடைச்ச பிறகு பணம் வந்து ரிலீஸ் பண்ணப்படும் கோயில்களுக்கு அப்படின்றத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆக அவர் என்ன கேள்வி என்ன அடியனுக்கிட்ட நேற்று கூட டாக்டர் ஜீவன் சொல்லி மித்ராவில் உள்ள ஒரு அதிகாரி அவர் தொடர்பு கொண்டாரு. நீங்கள் உடனடியாக எல்லா வேலையும் செய்து நமக்கு வந்து இந்த பாரங்கள்லாம் அனுப்பி வச்சுக்கணும், அதுக்குரிய நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு இருக்காங்க. இந்த விவரம் பற்றி பிரதமர் துறை அதிகாரி சண்முகம் கிட்ட நின்று பேசலையா, நம்ம அவரை எதுவும் சந்திக்கலை, அவரை இன்னும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. சந்திச்சோம்னா கண்டிப்பாக இது குறித்து பேசுவதற்கு நம்ம தயங்க மாட்டோம். உங்களுடைய அறிக்கையில் வந்து எந்த திட்ட அடிப்படையும் இல்லாமல் ஆலயங்களுக்கு தலா 20,000 வெள்ளி கொடுப்பது சமூக உருமாற்றத்திற்கு பயன்படாது அப்படின்னு போட்டிருக்கீங்க. ஆனால் ரமணன் வந்து அவருடைய சந்திப்பு கூட்டத்தில் வந்து அந்த 20,000 வெள்ளி ஆலயங்களை சமூக நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறீங்க அப்படின்ற பேப்பர் ஒர்க் இருந்தால் தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நீங்கள் சொல்கிறதுக்கு அதுக்கும் முரணாக இருக்குது. ஒன்றும் இல்லாமல் கொடுக்குறாங்கன்னு போட்டிருக்கீங்க. இது எனக்கு புரியுது. இல்லை, இப்போ பாருங்க ஐயா, அவர் வந்து அதாவது 20,000 வெள்ளி சமூக முன்னெடுப்பு அப்படின்றாரு. நான் என்ன கேட்குறோம் அப்படின்னா, 20,000 ரிங்கிட்ட என்ன சமூக முன்னெடுப்பு செய்ய முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதாவது நம்ம ஆலயங்களுடைய சேவைகளை நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு திட்டத்தை நம்ம கொண்டு போறனாலே குறைஞ்சபட்சம் நீங்க ஒரு அதிகாரியாவது வைக்கணும். ஏன்னா இந்த நிகழ்வுகளை, அதாவது இந்த திட்டங்களை நீங்க மேற்கொள்ள போறீங்க அப்படின்னா, அந்த ஆலயம் குறைஞ்சபட்சம் ஒரு அதிகாரியாவது நியமிக்கணும். ஒரு மாத அலுவலகத்துல மாத சம்பளம் கொடுத்து ஒரு அதிகாரி நியமிச்சு அவருடைய கண்காணிப்புல இதை வந்து முறையா கொண்டு போனாதான் அது வந்து செயல்படுத்த முடியும். இப்ப நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க, நம்ம 20,000 ரிங்கிட்ல ஒரு அதிகாரி நீங்க வச்சீங்கன்னா ஒரு 1,500 வெள்ளி சம்பளம் கொடுத்தாலும் ஒரு வருஷத்துல என்னாச்சு, அது சாத்தியப்படுமா அப்படின்றத நீங்க யோசிச்சு பாருங்க. ஆக அந்த அதிகாரிக்கு சம்பளம் கொடுத்து அவர் அந்த பணிகளை முன்னெடுப்பதற்கு ஒரு திட்டம் வேணும், திட்ட வரைவு வேணும். அந்த திட்ட வரைவு நாங்கள் செய்து கொடுக்குறோம், நம்ம வந்து ஆலயங்களுக்கு செய்து கொடுப்போம். அப்ப அவங்க வந்து அந்த திட்ட வரைவு மூலமாக அந்த நடவடிக்கை மேற்கொள்ளணும்னு பாக்குறோம். ஆனா ஐயா மாண்பு அவர்கள் எந்த அடிப்படையில் அவர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்க. ரமணன் என்ன சொல்ல வர்றாருன்னா, இத்தனை ஆண்டுகளாக வந்து ஆலயங்களுக்கு வழங்கப்பட்ட நிதிகள் வந்து குறிப்பிட்ட ஆலயங்களுக்கு தான் சென்று கொண்டே இருக்கின்றது. வாங்கிய பெரிய பெரிய ஆலயங்கள் தான் நிதியை பெறாங்க. இப்ப இந்த 20,000 வெள்ளியை 1000 ஆலயங்களுக்கு பகிர்ந்தளிக்கும் பொழுது இதுவரை நிதி பெறாத ஆலயங்களுக்கு கூட அந்த நிதி கிடைக்கும். அதன் மூலமா அந்தந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு அவங்க ஒரு சிறிய சமய வகுப்பு நடத்துறதுக்கோ இல்ல அங்க ஒரு கல்வி வகுப்பு நடத்துறதுக்கோ ஒரு பரதம் நடத்துறதுக்கோ அவங்களால ஒரு சிறிய செயல் திட்டத்தை முன்னெடுக்க முடியும். ஏன் 200 ஆலயங்கள்ல அது சுருக்கணும், அது 1000 பேருக்கு கொடுத்து 1000 ஆலயங்களுக்கு உதவி செய்யலாமேன்னு சொல்றாரு. உண்மையா? அதாவது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, 1000 ஆலயங்களுக்கு கொடுக்கறது பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்க 1000 ஆலயங்களுக்கு கொடுக்கின்ற பொழுது அந்த நிதி பத்தாதே. நம்ம என்ன கேட்கிறோம், அப்படி சரி நீங்க 1000 ஆலயங்களுக்கு கொடுக்கறதுன்னா 1 லட்சமா கொடுங்க, ஒரு கோயிலுக்கு 1 லட்சம் வெள்ளி கொடுங்க. அதுதான் நான் கேட்கிறோம். நான் நினைக்கிறேன் பத்திரிகை செய்தி கொடுத்துருந்தேன். அப்படி நீங்க கொடுக்கறதா இருந்தா ஒரு ஆலயத்துக்கு 1 லட்சம் வெள்ளி கொடுத்தீங்கன்னா அந்த திட்டத்தை செயல்படுத்தலாம், பிரச்சனை இல்லை. நீங்க எந்த ஆலயம் வாங்காத ஆலயத்துக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, 20,000 ரிங்கிட்ட விட 1 லட்சம் ரிங்கிட் கொடுத்தாதான் ஓரளவுக்கு அவங்க ஏதாவது செயல்படுத்த முடியும். ஐயா இல்லைன்னா செயல்பாட்டுக்கு ஒண்ணு செய்ய முடியாது. 20,000 ரிங்கிட்ட என்னத்தை நீங்க செயல்படுத்த முடியும்? இந்த மலேசிய இந்து சங்கம் அடையாளம் காணவிருக்கின்ற இந்த 200 ஆலயங்கள் இந்து சங்கத்துல உறுப்பினர் பெற்ற ஆலயங்களா? உறுப்பினர் இல்லாமல் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இல்லை, நீங்கள் இப்படி சொல்லக்கூடாதுங்க. நீங்கள் அப்புறம் நாளைக்கு வந்துட்டு அவங்க விண்ணப்பங்கள் போடுவாங்க, 200 பேரை தாண்டி போடுவாங்க. நீங்கள் வந்து இந்து சங்கத்தில் முதல்ல உறுப்பினராக இருக்கிறவங்கள தான் நாங்கள் முதல்ல அனுப்புவோம், எங்களுக்கு உறுப்பினர் இல்லாதவங்களுக்கு நாங்கள் முதல்ல கொடுக்க மாட்டோம். இதனால தான் வந்து இந்த இடைத்தரகர்ன்ற அந்த பேச்சே இங்கே வருது. இப்போ வந்து நேரடியாக நாங்கள் வந்து மினிஸ்டரிக்கு அனுப்பும்போது எங்களுக்கு இந்த சிக்கல் கிடையாது.
இப்போ இந்து சங்கத்துக்கிட்ட நாங்கள் கொடுக்கும்போது இந்து சங்கம் நீங்கள் எங்கள் உறுப்பினர்ல நான் ஏன் உங்களோட அனுப்பணும்னு கேட்ட ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா எங்களால் அனுப்ப முடியாதுன்றது. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்கும்போது நீங்கள் சொல்கிறேன் இருக்காமலும் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம்னு சொன்னால் இப்போ ஆலயங்கள் இதிலே தானே மிகப்பெரிய குழப்பம் அடைவாங்க. இந்த 200 ஆலயங்கள் நீங்கள் சொல்ல 200 ஆலயங்கள் ஐயா பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இதுகாரும் அதாவது அந்த ஆலயங்கள் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஆலயங்களாக இருக்கின்றதா என்பதை தான் நம்ம பார்க்குறோம். செய்துகிட்டு இருக்காங்களான்னு பார்க்கணும். அப்ப பொதுவாகவே எல்லாம் பெரிய ஆலயங்களா தான் வருவாங்க. இல்ல பெரிய ஆலயங்கள்னு சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா பூச்சவங்கள ஒரு ஆலயம் எடுத்துக்கொள்ளுங்களேன். அந்த ஆலயம் வந்து பெரிய ஆலயம் இல்லை, சின்ன ஆலயம் தான். ஆனா சமுதாயத்துக்கு தாரா அறவரியம் மூலமாக வகுப்புகள் நடத்துறாங்க, ஏழை எளியவர்களுக்கு உணவு பொருட்கள் வழங்குறாங்க, இந்த மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த ஆலயம்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஆலயங்கள் இல்லை, சின்ன ஆலயங்கள் தான். பெரிய ஆலயங்கள் போது நீங்க பார்க்கும்போது பெரிய ஆலயங்கள் ரொம்ப குறவு ஐயா. அந்த மாதிரி ஏன்னா அவங்களுடைய திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரியா தான் இருக்கும். இந்த மாதிரியான திட்டங்கள் வந்து ரொம்ப குறைவாக தான் இருந்துகிட்டு இருக்கு. எனக்கு நீங்க சொல்றதுல எனக்கு விளங்குது. ஏன்னா நீங்க 200 ஆலயங்களுக்கு வந்து ஒரு ஆலயங்களுக்கு 50,000 வெள்ளியில வந்து வச்சா கூட 2 லட்சம் வெள்ளி வச்சா கூட அவங்க பெரிய திட்டங்களை முன்னெடுக்க முடியும். நாங்கள் ஒரு செயல் திட்டத்தை கொண்டு செயல்படுறோம் அப்படின்னு. இங்க நீங்க சொன்ன இந்த 200 ஆலயங்களை தவிர்த்துட்டு ரமணன் அவர்கள் இந்த திட்டத்தை அறிவிச்ச பிறகு நிறைய சிறு ஆலயங்கள் வந்து இதற்கு மிகப்பெரிய முனைப்பு காட்டுறாங்க, மகிழ்ச்சி தெரிவிக்கிறாங்க. ஏன்னா இது வரைக்கும் எங்களுக்கு எந்த மானியமும் அரசு கிட்ட இருந்து வந்ததே கிடையாது. இந்த 20,000 வெள்ளின்றது எங்களுக்கு பெரிய விஷயம்னு நினைக்கிறாங்க இந்த சிறிய சிறிய ஆலயங்கள்ல இருக்கிறவங்களுக்கு. இப்ப நீங்க இந்த திட்டத்தை முன்னெடுக்கும் போது அந்த ஆலயங்களுக்கு அது ஒரு பெரிய பின்னடைவா தானே இருக்கும். ஒரு பெரிய ஒரு கனவுல ஒரு கேட்டை கூட மாத்தலான்ற ஒரு கனவுல இருந்திருப்பாங்க. அது கூட எதுவுமே செயல்படுத்த முடியாத ஒரு சிக்கல்ல இருக்காங்க அவங்க. ஐயா நம்ம வந்து பாருங்க, பல ஆலயங்கள் அடியனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்லாங்கூர் மாநிலத்தை பொறுத்தவரை பல ஆலயங்கள் நிதி வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க மாநில அரசு மூலமாக. அது போல பேராக மாநிலத்திலும் ஜொகூர் மாநிலத்திலும் நிதி வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. அது சின்ன ஆலயமா இருந்தாலும் அவங்களுக்கு தேவை வங்கி கணக்கு, ஆண்டு கூட்ட அறிக்கை மற்றும் அவங்களுடைய நிர்வாக பட்டியல் அதெல்லாம் முறையா இருந்துச்சு அப்படின்னா அது சிறிய ஆலயமோ பெரிய ஆலயமோ கொடுக்க தான் போறாங்க. ஆனா எதுவுமே இல்லாத ஆலயத்துக்கு நீங்க நிதி கொடுத்தீங்கன்னா அது என்ன ஆகுறது? எதுக்குமே அவர் அப்படி சொல்லலையே. வங்கி கணக்கு இருக்கணும், ROS ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும், நீங்க என்ன செய்ய திட்டம் போறீங்களோ அது 3ஐயும் நீங்க அப்லோட் செய்யும் பொழுது யார் முதல் ஒரு சில 1000 பேர் வரீங்களோ அவங்களுக்கு கொடுக்கப்படும் தானே சொன்னாரு. ஓகே, அப்படியே வச்சுக்கிட்டாலும் எந்த ஆலயமும் விடுபட்டு இருக்க வாய்ப்பு இல்லை. ஸ்லாங்கூரை பொறுத்த வரைக்கும் பல ஆலயங்கள் நிதி வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லா ஆலயங்களும் 20,000 வெள்ளி சொல்றேன், அதுல சொல்றேன். அவங்க சொன்னது வந்துட்டு இந்த 1000 ஆலயங்கள் வந்துட்டு என்ன அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல இருந்து கேள்வி கேட்டதுனால அவங்க என்ன சொன்னாருன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் உங்ககிட்ட அதை விளக்கி சொல்ல வேண்டிய கடமை இருக்கு எனக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா எல்லா ஆலயங்களும் நேரடியா விண்ணப்பம் செய்யட்டும், அவங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் இருக்கணும், ROSல பதிவு பண்ணியிருக்கணும், அவங்களுடைய ஆண்டறிக்கை எல்லாம் சரியா இருந்து அவங்களுடைய திட்டம் என்னவோ அதை பதிவு பண்ணாங்கன்னா நாங்க கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கோம். அது வந்து மில்லியன் கணக்கான சொத்து வச்சிருக்கிற பெரிய ஆலயமாவும் இருந்தாலும் சரி, வருமானமே இல்லாத சின்ன ஆலயமாவும் இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் போகும் அப்படின்னு ஒரு பொது நிலையில ஒரு 1000 ஆலயங்கள் பயனடையும் சொல்றாங்க. இப்ப நீங்க 200 ஆலயங்களா சுருக்கும் பொழுது இல்லையா நம்ம என்ன சொல்றோம், 200 ஆலயங்கள் சுருக்கும் போதுன்னு இல்லை. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மேற்கொண்டு நம்ம நிதி கேட்கலாம், சரிங்களா? நிதி கேட்கலாம். இப்ப மற்ற ஆலயங்கள் அதாவது நடவடிக்கைகளை வந்து நம்ம சிறப்பா செய்திருந்தோமா அந்த நடவடிக்கையை முன்னெடுத்து அரசாங்கத்துக்கு வந்து இந்த ஆலயங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிதி மூலமாக என்ன நடைபெற்று இருக்கு அப்படின்றத நம்ம காட்டணுமா, மற்ற இன்னும் ஆலயங்களுக்கும் நிதி வாங்கலாம். அதுதான் நம்ம பாக்குறோம். கடைசி கேபினெட் மீட்ல என்ன சொன்னாங்கன்னா அதுக்கு அவங்களுடைய மீட்டிங்ல மித்ரா அப்புறம் சில அமைச்சுகளுடைய மீட்டிங்ல போட்டு அது முறைப்படுத்தப்பட்டிருக்கு, பிரதமருடைய பார்வைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கு. நேற்று கூட பிசியில் அதுதான் சொன்னாரு. பிரதமர் ஒப்புதல் அளித்த பிறகு ஆணையங்கள் விண்ணப்பம் செய்யலாம், இன்னும் ஒரு வாரத்தில் அந்த விண்ணப்பத்தை திறந்துடுவோம்னு சொன்னாரு. நீங்க அந்த திட்டத்தை முழுமையா நிராகரிக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க. எதுதான் நடக்க போகுதுன்னு எங்களுக்கே ஒரே குழப்பம் தான் பார்க்கணும். அது இதுக்கு மேல ஏன்னா இது வந்து அரசாங்க சம்பந்தமான விவகாரங்கள், அங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்றது நமக்கு என்ன நம்ம அது அங்க இருந்துமா நமக்கு தெரியும். நம்ம வந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடித போக்குவரத்து அடிப்படையில நாங்க அந்த குழுவுல இருந்துகிட்டு இருக்கோம், முத்திரை பிற்பாடுடைய குழுவுல. அங்க என்ன பேசப்பட்டதோ அதை தான் நாங்க பேசிக்கிட்டு இருக்கிறேன். தனிப்பட்ட முறையில அங்க அமைச்சரவை கூட்டத்துல நம்ம அங்க வகிக்கல. அப்ப அங்க அவங்க என்ன வாதிக்கிறாங்கன்றது நமக்கு தெரியாது. அதுதான் ஐயா. ஆக எங்களுக்கு தெரிஞ்ச வரை நாங்க பேசப்பட்ட கும்பத்திரை பிற்பாடுடைய அமைச்சர் அதிகாரி கொடுத்த வாக்கு மூலம்படி நாங்க பேசிக்கொண்டிருக்கிறோம். 1000 ஆலயங்களுக்கு தலா 2000 வெள்ளின்றத 20,000 வெள்ளின்றத வந்து மலேசிய இந்து சங்கம் நிராகரிக்கிறது. அதுதான் அந்த திட்டத்தை நீங்க ஏத்துக்கல. உங்களை பொறுத்த வரைக்கும் 200 ஆலயங்களுக்கு அந்த நம்ம திட்டத்தை முன்னெடுக்கிறோம். அதுதான்.
அதுதான் நம்ம சொல்றோம். முக்கியம் என்னன்னாக்கா பேஸ்ட் நம்ம 8 அம்ச திட்டத்துக்கு வந்து உங்களுக்கு ஏறக்குறைய மினிமம் உங்களுக்கு 1 லட்சம் வெள்ளி தேவைப்படுது. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பேசிட்டு இருக்கோமே தவிர இட்ஸ் நாட் அ கான்ட்ராக்டிங். அவங்களுக்குள்ள அந்த டிஃப்ரென்சஸ் பற்றி நம்ம பேசவே வரல. நம்ம அந்த 8 அம்சத்துக்கு உங்களுக்கு 1 லட்சம் வெள்ளி தேவைப்படும். 20,000 வெளியில ஒரு காலமும் இந்த 8 அம்ச திட்டத்தை உங்களால செய்ய முடியாது. இதுதான் பேச்சு. இது வந்து செயல் திட்டம். நீங்க போட்டு பிளான் கிண்டாக்கான அதுக்கு வந்து அது சரியா வரும், சரியா வராது. ஆனா அவங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஒரு தரப்புக்கு போக எல்லாம் பயனடையட்டும். அவங்க அவங்களுடைய வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருந்தா கூட நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னாக்கா அவர் சொன்ன மாதிரி 1000 கோயிலுக்கும் 1 லட்சம் ரூபாய் எழுதி கொடுத்தா நம்ம இன்னும் வரவேற்க இன்னும் 1000 தான் இருக்கின்றோம். அவர் அந்த முடிவு தான் அவர் செய்யணுமே தவிர இருக்கிறத ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கறதுனால என்ன ஆகும்னாக்கா நீங்க 20,000 8 அம்ச திட்டத்தை செய்ய முடியாம நாளைக்கு வந்து இது இன்னொரு மிட்ரா போல ஒரு பழிச்சொல்லுக்கு ஆளாகும் ஒரு திட்டமா தான் போகும். In future இந்த மாதிரி ப்ராஜெக்ட் கூட become abandoned. We don't want that to be happen. இப்ப இது இப்போ இந்த இடைத்தரகர் அப்படின்ற அந்த விஷயம் தான் வந்து பாருங்க. இப்ப நீங்க தான் நடுவில் நிக்கிறீங்க. அந்த 200 ஆலயங்களை கொண்டு போய் சேர்க்கிறது அதை தான் நேற்று அவர் மென்ஷன் பண்றாரு. இந்த ஆலயங்களுடைய ப்ராஜெக்டை இன்னொருத்தவங்க வந்து நடுவில் நின்று செய்யறதுனால நிறைய சிக்கல்கள் வருது. ஏன்னா அவங்க தரப்புல இருந்து நிறைய ஆலயங்கள் வந்து எங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்ற அந்த ஒரு விஷயம். இப்போ நீங்கள் எங்கிட்ட பேசுறதுக்கு வரல நேரடியாக டாக்டர் ரமணன், ஏன்னா டாக்டர் ரமணனை பொறுத்த வரைக்கும் மித்ரா உட்பட இந்திய விவகாரங்களை கவனிக்கக்கூடிய பொறுப்பில் அவர் இருக்கிறார். பிரதமர் அதை அறிவிச்சிருக்கிறார், ரமணன் தான் கவனிப்பார் அப்படின்ட்டு. நீங்கள் நேரடியாக அவரை பார்த்து இந்த விஷயத்தை பேசி இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தார். ஃபோன் எடுக்கணும், தயவுசெய்து மெசேஜ் சார். எனக்கு ஒரே ஒரு கேள்வி. நீங்க 2 தவணையா இன்சூரன்ஸ் தலைவர் போன முறை பட்ஜெட்ல இந்த பர்டிகுலர் ஆலயங்களுக்கான நிதி வேற ஒரு அமைச்சுல இருந்துச்சு, ஆமாவா இல்லையா? இப்ப திடீர்னு மித்ராவில இருந்து அது 20 மில்லியன் எடுத்துன்னா அந்த அமைச்சுல கொடுக்கப்பட்ட நிதி எங்க? நீங்க அந்த அமைச்சுக்கு தானே இதை ஆனா பாத்தீங்கன்னா நீங்க பேசுறது எல்லாமே வேற ஒரு அமைச்சோட லைன் பண்றீங்க. இன்னொரு அமைச்சுல இருந்து வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து இன்னொரு அமைச்சு இருந்து தானா வருது. ஆனா போன பட்ஜெட்ல கொடுக்கப்பட்டது இன்னொரு அமைச்சு கீழே. இது ரெக்கார்டை பாருங்க. ஏன் அதுக்கு யாரும் பேச மாட்டீங்க? இல்ல நமக்கு வந்து இப்ப நாங்க இந்த திட்டத்தை வந்து முன்னெடுத்தது நாங்க ஐயா, சரிங்களா? அரசாங்கத்துக்கிட்ட கொண்டு போனது நாங்க கொண்டு போய் என்ன செய்தோம், இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது, இது களை எடுப்பதற்கு இந்த அமைச்சரவை வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒற்றுமைத்துறை அமைச்சுக்கு முன் வச்சோம். ஏன்னா ஏற்கனவே உள்ள யார் அப்படின்னா ரவீனா இல்ல இவரு சிவகுமாரா என்ன அமைச்சுக்குள்ள இருந்தாரு, மனிதவள அமைச்சுக்கிட்ட இருந்தார், சரிங்களா? அவர்கிட்ட தான் முதல்ல நம்ம ஆரம்பத்துல தான் டீல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்ப அந்த காலகட்டத்தில் அங்க கொடுக்கப்பட்ட விஷயங்கள் அவர்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்து எல்லாம் செய்தோம். அதுக்கு முன்னே இருந்த அமைச்சர்கிட்டையும் கொடுத்திருந்தோம், சரிங்களா? அதுக்கு முன்ன உள்ள அமைச்சர்கிட்டையும் கொடுத்திருந்தோம். அதுக்கு பிறகு வந்த அமைச்சர்கிட்டையும் கொடுத்தோம், எதையுமே கவனிக்கப்படலை. அதுக்கு பிறகு இவங்க வந்த பிறகு இவங்களையும் தூக்கி கொண்டு போய் பார்த்து இவங்க கிட்ட பேசணும், இந்த மாதிரி இருக்குது நிலவை, இதை வந்து நம்ம செய்யறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம், நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. ஆக்சுவலி நிதி வந்து கேட்டது நாம தான் கேட்டோம். அப்ப அரசாங்கம் வந்து இந்த அமௌண்ட் கேட்டீங்களா? இல்ல இந்த அமௌண்ட் கேட்டோம், நாங்க கேட்டது 6 மில்லியன் கேட்டோம், சரிங்களா? ஆக ஆலயங்களுக்கு வந்து ஏன்னா அங்க குருக்களும் பிரச்சனையும் இருக்கு, குருக்களுக்கும் வந்து பயிற்சி கொடுக்கணும் அப்படின்றதுக்கு தான் எங்களுடைய நோக்கம். ஆனா குருக்கள் வந்து இதுல விடுபட்டு இருக்கு. குருக்களுக்கு இப்ப 20 மில்லியன்ல கொடுத்திருக்காரு. நீங்க சொல்றது எனக்கு விளக்குது. ஆனா நீங்க இவங்களுக்கு பாத்தீங்கன்னா எனக்கு விளக்குது. ஆனா அந்த பட்ஜெட்ல அது கொடுக்கப்பட்டது 20 மில்லியன் வேற ஒரு அமைச்சுல. அந்த அமைச்சு கூட நீங்க பேச்சுவார்த்தை நடத்த இந்த நிதி பாத்தீங்கன்னா மித்ரால இருந்து எடுக்கப்படுதா இல்ல எம்ஓஎஃப் தனிப்பட்ட முறையில் கொடுக்குறாங்களா இல்ல வந்து நீங்க அது கேட்டனால வந்து பிரிபேர்ட் ஆன் மைண்ட் அது வருதா? நீங்க மித்ரால இருந்து வருது. இப்ப மித்ரால இருந்து வருதுன்னா போன பட்ஜெட்ல 20 மில்லியன் இன்னொரு அமைச்சு கீழே பாக் பண்ணாங்களா, அது என்ன? அது நமக்கு தெரியாது. ஃபண்டு பாய்க்காத ஒவ்வொரு வருடமும் திருப்பி எம்ஓஎஃப்கே திருப்பி போயிடும். அதான் ரியாலிட்டி. ஏன்னா இந்த 100 மில்லியன் வந்து ஆலயத்துக்காக அந்த ஸ்பெசிபிக்கா அவங்க அறிவிக்கல. இந்த 100 மில்லியன் வந்து மசாரக இந்தியாவில் 100 மில்லியன் இருக்கு. ஆனா ஆலயத்துக்கு தனியா 20 மில்லியன் இன்னொரு அமைச்சு கீழே இருந்துச்சு. இது பட்ஜெட் போடப்பட்டது. ஆனா நீங்க மித்ரால எடுக்கிறீங்க அந்த 20 மில்லியன் இல்ல, அது நம்ம அதுக்கு நமக்கு வரல, அந்த நிதியை வரல. இப்ப நமக்கு சொல்லப்பட்டது வந்து பிரதமருடைய அறிவிப்பு என்ன அப்படின்னா 20 மில்லியன் வந்து மித்ரா வந்து வழங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதைத்தான் நம்ம வந்து இப்ப அந்த நிதியில இருந்து தான் நம்ம வந்து இந்த ஆலயங்களுக்கு வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பரிந்துரைச்சிருக்கோம். அப்ப நம்ம எப்படி பார்லிமெண்ட் ரெக்கார்ட் தான் எடுக்கணும். சார் இன்னும் ஒரே ஒரு கேள்வி இந்த கேள்வி மட்டும் பதில் சொல்லிருங்க சார். அந்த 200 ஆலயங்களும் இந்து சங்கத்துல பதிவு பண்ணியிருந்தா தான் அவங்களுக்கு விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்வீங்களா?
அப்படி கிடையாது ஐயா, நான் மீண்டும் சொல்றேன். அதாவது இந்து சங்கத்துல தான் பதிவு பெற்றவர்களுக்கு மட்டும்தான் நிதி அப்படின்றது நம்ம சொல்ல கிடையாது, எங்கேயும் சொல்லலை. நம்ம வந்து பொதுவாகவே பொதுப்படையாக எல்லா மாநிலத்திலையும் அந்தந்த மாநிலத்தில் உள்ள எங்களுடைய நிர்வாகத்தின் மூலமாக எல்லா ஆலயங்களுக்கும் நீங்க பாரத்தை கொடுத்து பதிவு பண்ண சொல்லி தான் நம்ம சொல்றோம். கண்டிப்பா அது உங்களுடைய உறுப்பினர் சார்ந்த கோயில்களுக்கு தானே கொடுப்பீங்க முதல்ல. அப்படி இல்லையா, நாங்க அப்படி பார்க்கல. நம்ம வந்து அப்படி வந்து ஒரு எண்ணத்தோட நம்ம போகல. நம்மளுடைய என்ன அப்படின்னா பொதுவாக எல்லா ஆலயங்களுக்கும் கொடுத்து பெறப்படணும். அதாவது அந்த ஆலய நிர்வாகம் அதை முன்னெடுக்க முடியும், நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லி வர்றவங்களுக்கு நம்ம வரவேற்கிறோம். இது சரி, திடீர்னு அரசு 200 ஆலயங்களுக்கு தான் உங்ககிட்ட ஒப்படைச்சா அந்த 200 ஆலயங்களை நீங்க தான் ஒருங்கிணைச்சு கொடுத்தீங்கன்னா அதற்கு பிறகு ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தி உங்களுடைய சங்க உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு எவ்வளவு கொடுத்தீங்க, இல்லாத கோயில்களுக்கு எவ்வளவு கொடுத்தீங்கன்னு வெளிப்படையா அறிவிப்பீங்களா? தாராளமா அறிவிக்கலாமே. நாங்க கொடுக்க போறது இல்லை, கொடுக்க போறது அரசாங்கம் தானே கொடுக்குறோம். இங்க நீங்க தான் அனுப்புறேன்னு சொன்னீங்க. பெயர்கள் கொடுக்குறோம், பெயர்களை நீங்க தான் கொடுக்குறீங்க. பெயர்கள் வந்து பெயர்கள் நாங்க ஏற்பாடு பண்றோம்யா, ஆனா பணம் நாங்க கொடுக்கல. அது தெரியும், அது அவங்க நேரடியா போவோம். நேரடியா அந்த பெயர் பட்டியல் நீங்க கொடுக்குறீங்கல்ல, அதுல எவ்வளவு பேர் இந்து சங்கத்துல உறுப்பியம் பெற்ற கோயில்கள், எவ்வளவு கோயில்கள் இந்து சங்கத்தில் உறுப்பியம் பெறாத கோயில்களுக்கு கொடுத்திருக்கீங்க அப்படின்னு அந்த விவரத்தை வேணுமா நாங்க கொடுக்கலாம், அது பிரச்சனை இல்லை, அது நாங்க பார்த்து எடுத்து கொடுக்கலாம். ஆனா எங்களுக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி அவங்க எல்லாம் வந்து அந்த போர்ட்டல் தான் ஓபன் பண்ணி எல்லாத்துக்கும். ஆமா, ஏன்னா அது நம்ம நீங்க பாத்தீங்கன்னா ஐயா, ஆலய குழுமம் இருக்குது, அதுல நம்ம போட்டிருக்கிறோம். அப்ப அந்த ஆலய குழுமத்துல வெளியாளெல்லாம் இருக்கிறாங்க, சங்க உறுப்பினர் மட்டும்தான் இல்லை. நீங்க வந்து பாரபட்சம் இல்லாம சூஸ் பண்ணாம ரிஜிஸ்டர் பண்ண பொதுவா நம்ம கொடுக்குறோம். ஒரே முறையான ஆவணங்கள் இருக்கிற ஆலயத்துக்கு வழங்க. ஆமா, அவ்வளவுதான். இல்ல இந்த ROS வளையத்துக்குள்ள ஆமா, அவங்களுக்கும் கிடைக்குமா? ROS தான் ஐயா, ROSல கண்டிப்பா பதிவு பண்ணிருக்கணும். இல்ல இப்ப பிரச்சனைகளை மாட்டிக்கிறாங்க சில கோயில்கள் வந்து. அது முடியாது, அவங்களுக்கு தான் முடியாது. அதாவது சிக்கல் உள்ள ஆலயங்கள் அது தெளிவா இருக்குது. அதாவது குறிப்பாக ROSல வந்து பதிவு இருக்குது, ஆனா நிர்வாக பிரச்சனை காரணமாக அல்லது அவங்களுடைய ஆண்டு கணக்குகள் முறையாக சமர்ப்பிக்கப்படாத ஆலயங்களுக்கு நிதி வழங்கப்படாது. அந்த பிரச்சனை இருக்கு. அது வந்து ஒரு 160 ஆலயங்கள் இருக்குது. அந்த 160 ஆலயங்கள் கூட யாரும் ஒன்றும் பார்க்கல, எந்த அமைச்சரும் வந்து அதை பத்தி பேச மாட்டேன்றாங்க. நாம வந்து அதையும் வந்து நம்முடைய குமத்திரை பட்பாடுகிட்ட நம்ம வலியுறுத்திட்டு இருக்கிறோம். ஆனா அமைச்சரை சந்திக்கிறது கூட தேதி கேட்டிருக்கோம், ஆனா சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. சரிங்களா, எல்லாம் இருக்கு. 26 ஆலயங்கள் இதுயா? ஆமா, ஓகே. அதாவது கேரித்தீவு. ஓகே, கேரித்தீவுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24 ஆலயங்கள் வந்து, அதாவது அந்த காலகட்டத்தில் 4 தோட்டங்களாக அங்க இருந்தது. 4 தோட்டங்கள் உள்ள ஆலயங்கள் தெரியுங்களா? 4 தோட்டத்துல 24 ஆலயங்கள் இருக்கின்றது. ஆனா இந்த 24 ஆலயமும் இப்பொழுது வந்து சிக்கலை எதிர்நோக்குறாங்க. ஏன் அப்படின்னா அந்த 48,000 நிலம், அந்த நிலத்தை வந்து மேம்பாட்டுக்கு கொண்டு போறாங்க. கோட் வரப்போகுது. ஆமா, கோட் வருது அங்க. அப்ப அப்படி வருகின்ற பட்சத்துல இந்த ஆலயங்களோட நிலை என்ன? ஏன்னா இப்போ நாங்க பார்த்த வரைக்கும் இந்த ஆலயங்கள்லாம் வந்து தோட்டப்புற ஆலயங்கள்னால ROSல பதிவு கிடைக்காது. ஏன்னா நிர்வாகம் வந்து நடத்துறது தோட்டப்புறம் தான், அவங்க தான் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த சிக்கல்ல இந்த 24 ஆலயத்துடைய நிலை என்ன? ஆக நாளைக்கு வந்து அரசாங்கம், மாநில அரசாங்கம் எத்தனை ஆலயத்துக்கு இடம் கொடுக்க போகுது? இந்த பிரச்சனை இருக்குது. ஏன்னா எல்லாம் பெரிய ஆலயங்கள், அங்க போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த பாருங்க, வர நாளை இந்த வாரத்தில் ஏதோ கும்பாபிஷேகம் கூட நடக்க போகுது ஒரு கோயிலுக்கு. ஏன்னா ஆக அப்படிலாம் இருக்கின்ற பொழுது இதனுடைய நிலை வந்து என்ன ஆக போகுது, என்ன இந்த கேரித்தீவு மட்டும் இல்லை ஐயா, ஒட்டுமொத்த மலேசியாவை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா கிட்டத்தட்ட 2600-700 ஆலயங்கள்ல பாதி ஆலயங்களுக்கு நிலப்பட்டா இல்லாம இருக்கிறாங்க. ஆக இதெல்லாம் வந்து யாரு கவனிக்க போறது, யாரு செய்ய போறது, எந்த நடவடிக்கை? ஏன்னா நாங்க என்ன கேட்கிறோம், 50 ஆண்டுக்கு மேற்பட்ட ஆலயங்களுக்கு நிரந்தர நிலப்பட்டா கொடுக்கணும், மாநில அரசாங்கம் கொடுக்கலாம். ஆனா இன்னும் இந்த 60-68 ஆண்டுகளாக இன்னும் வந்து யாரும் அதை பத்தி போதை பண்ண மாட்டாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தேர்தல் வருகின்ற பொழுது தேர்தல் வருது, அது பாட்டு வந்துட்டு முடிஞ்சோடனே அவ்வளவுதான், எல்லாம் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. பல ஆலயங்கள் அப்படிதான் வந்து பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆக இந்த மாதிரியான சூழல்ல நிர்வாகம் வந்து சமுதாயத்துக்கு சேவை செய்யணும்னா முதல்ல ஆலயம் வந்து நிரந்தரமா இருக்கணுமா இல்லையா? அப்பதான் அவங்களாலையும் செய்ய முடியும். அப்ப நிரந்தரம் இல்லாத இடத்துக்கெல்லாம் அவங்க எப்படி சேவையாற்றுவது, அது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டிருக்கு. நம்ம வந்து நாங்க வந்து சந்திப்பு நடத்தி தோட்டப்புற நிர்வாகத்திட்ட நாங்க வந்து என்ன கேட்கிறோம் அப்படின்னா, இந்த ஆலயம் இத்தனை ஆண்டுகளாக
இந்த இடத்துல இருந்திருக்கு அப்படின்றத ஒரு உத்தரவாத கடிதத்தை கேட்கிறோம். ஏன்னா அந்த உத்தரவாத கடிதம் இருந்தால் மட்டுமே மேற்கொண்டு நம்ம வந்து ரிஜிஸ்டர் ஆஃப் சொசைட்டிக்கோ அல்லது மாநில அரசாங்கத்துக்கோ நம்ம கொண்டு செல்ல முடியும் இந்த ஆலய பிரச்சனையை. அந்த தோட்ட நிர்வாகம் அதை வழங்கல அப்படின்னா சிக்கலை எதிர்நோக்கும். கண்டிப்பாக அந்த ஆலயம் நிலைப்படுத்துவதற்கு சிரமத்தை எதிர்நோக்கும். இதுதான் 121 ஆலயங்கள் வந்து இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஆமா. ஸோ அது குறித்து கொஞ்சம் அது வந்து பாத்தீங்கன்னா உள்துறை அமைச்சர் கீழே தான் அந்த பிரச்சனை இருந்து கொண்டிருக்கு. அவங்க தான் வந்து பொறுப்பாளர். ஆக அந்த அடிப்படையில் உள்துறை அமைச்சரை வந்து சந்திக்கிறதுக்கு பல முறை நம்ம வந்து மனு செய்துட்டோம். அவரை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கல. நேரடியாகவே பார்த்து பேசினாடியே அவர் பேசினாரு. அதுவும் அதுக்கு பிறகு அதை வந்து அவர் முன்னெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கு. இப்ப இதன் மூலமா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆலயத்துக்கு வருடத்துக்கு 6% வந்து வரி கட்டணும். அவங்க அரசாங்கத்துக்கு வரி கட்டணும். அப்ப 120 ஆலயங்கள்ல இருக்கின்ற சொத்து, அவங்க இந்த ஆலயத்துல எவ்வளவு சொத்து இருக்குதோ அந்த சொத்துக்கு தகுந்த வரி அவங்க கட்டி ஆகணும். அப்ப யார் விட்டு காசு யார் சாப்பிட்டு இருக்கிறது? நம்ம பக்தர்கள் அந்த ஆலயத்துக்கு கொடுக்கிற நிதியை வச்சுதான் அந்த ஆலயங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனா இன்னைக்கு இந்த பிரச்சனையினால, நிர்வாக பிரச்சனையினால அந்த நிதி வந்து தேவையில்லாம அரசாங்கத்தை கட்டுப்பாட்டில் இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கு ஆண்டுதோறும் 6% வரி அவங்க செலுத்திக்கிட்டு இருக்காங்க நிர்வாகம். ஆக இதையெல்லாம் முறைப்படுத்தணும்னு தான் நம்ம பாக்குறோம். நாங்க வந்து ஒத்துழைப்பு கொடுத்து அதை செயல்படுத்துறதுக்கு தயாராக இருக்கோம். இப்ப கூட பாத்தீங்கன்னா பிஜேல ஒரு ஆலயத்துக்கு பெயர் சொன்னோமோ அது ஒரு பிரச்சனை ஆயிடுது. பிஜேல உள்ள ஆலயத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன பிரச்சனை உங்களுக்கு தெரிய பத்திரிகைலாம் வந்துச்சு. இன்றைக்கு அது முறையா இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அது வந்து இன்சூரன்ஸ்ல நம்முடைய இந்து சங்கம் மூலமாக ஏற்பாடு செய்து அது நிர்வாகத்தை முறையா நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆக இந்த மாதிரி நாங்க இருக்குது. நம்ம வாய்ப்பு இருக்கின்ற பொழுது அதை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கிறோம். ஆக 3ஆம் தரப்பு வந்து எடுத்து நிறைவாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக இது போல ஜொஹூர்லயும் ஒரு ஆலயம். ஆக இந்த மாதிரிலாம் இருக்கு. நம்ம வந்து செய்யறதுக்கு தயாராக இருக்கிறோம், ஒத்துழைப்பு கொடுத்து அந்த ஆலயத்தை மேம்படுத்துவதற்கு. ஆனால் அங்கு இருக்கின்ற மக்களும் வந்து இதை புரிந்து கொள்ள மாட்டாங்க. பல கோணத்துல நீங்க பாத்தீங்கன்னா மக்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் போய் சேரவே மாட்டேங்குது ஐயா. இதுதான் நம்ம கிட்ட இருக்கின்ற பிரச்சனை. ஆலய சுத்தி இருக்கின்ற மக்களுக்கு ஆலயத்துல என்ன நடக்குதுன்னே தெரியாம இருக்கிறாங்க. அதுதான் ரொம்ப ஆலயங்கள் நடக்கின்ற பிரச்சனை. தனி இலாக்கா அரசாங்கத்திட்ட அதாவது குறிப்பா வந்து நம்ம வந்து என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா குமத்திரியான் கீழியே, அதாவது பிரதமர் துறையின் கீழ் ஒரு தனி இலாக்கா வந்து இந்த ஆலய சம்பந்தமான விவகாரங்கள், இந்து சமுதாய விவகாரங்கள், நம்முடைய கலை கலாச்சார பண்பாட்டு சம்பந்தமான விஷயங்கள் குறித்தெல்லாம் செய்வதற்கு ஒரு தனி இலாக்கா நம்ம வந்து அது பரிந்துரை இருந்தது. பல காலமாக அது நாங்க மட்டும் இல்லை, பல இயக்கங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க வரணும் அப்படின்னு சொல்லி. ஆனாலும் இன்னும் அது வந்து யாரு காதலி விழலையா இல்ல விழுந்தும் என்ன தெரியாமல் இருக்கிறாங்களா அப்படின்னு தெரியல. யாரும் என்னன்னா இது வந்து இப்ப நாங்க வந்து அரசு சார்பற்ற இயக்கமாக இருக்கின்றோம். இந்த அரசியல்வாதிகளுடைய அனுகூலமாக போனாதான் இது வந்து நடைபெறுவதற்கு சாத்தியம் இருக்கும். அப்ப அவர்கள்லாம் வந்து அதை முன்னெடுக்காத பட்சத்துல நாங்க வெறும் இயக்கங்கள் மட்டும் வந்து போராட்டம் நடத்திக்கிட்டு அல்லது நாங்க முன்னெடுக்கிறதுல எட்ட மாட்டேனுது. மேல உள்ள அமைச்சரவைக்கு எட்ட மாட்டேனுது எங்களுடைய குரல். அதுதான் நான் சொல்லணும். ஐயா திரும்ப திரும்ப நீங்க ஒரு கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்க. அதாவது கோயில் வந்து எல்லாம் எடுக்கிறாங்கன்னா எல்லாமே கொடுத்துருவோம். கண்ணாடி எடுத்துட்டீங்கன்னா நிறைய மைக் போடலாம். சரி, உங்க கோயில் உங்களோட கேள்வி வந்து குறிப்பா ஒன்று மட்டும் தான் சார்ந்துருந்துச்சு. அதாவது பெரிய கோயிலுக்கு தான் அந்த பணம் போய் சேருமா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சுட்டு இருந்தீங்க. அடிப்படை அப்படி இல்லையா? இங்க வந்து கோயில்கள் வந்து பெருசு சின்னது அந்த கேள்விக்கே இங்க இடம் கிடையாது. முறையான நிர்வாகம், உட்பூசல்கள் இல்லாதது, இந்த மாரி கோயில்களுக்கு இந்த பணம் வந்து குறிப்பாக இந்த 8 அம்சம் ஏற்கனவே நம்ம பேசின அந்த 8 அம்சத்தை தொட்டு தான் இந்த பணம் போய் சேரும்ன்றது தான் நம்மளோட அடிப்படை நோக்கம். இதுல வந்து மாற்று கருத்தை கிடையாது. இதுல வந்து பெரிய கோயில் சின்ன கோயில் என்பது கிடையாது. இது நம்பர் 1.
நம்பர் 2, ஒய்பி ரமணன் நீங்கள் வந்து ஆரம்பத்தில் நீங்கள் சொன்னது பார்த்தீங்கன்னா முதல் முறை அவரோட அறிக்கையை நீங்கள் போய் பார்த்துருக்கீங்கன்னா 20,000 வெள்ளி கொடுத்து மண்டபம் கூட கட்டலாம்னு சொன்னார். 20,000 வெள்ளியில் நீங்கள் என்ன மண்டபம் எடுப்பீங்க? இன்னைக்கு ஒரு கல்யாண மண்டபம் எடுத்தாலுமே 20,000 வெள்ளிக்கு ஒரு நாள் வாடகை தான் வருது தவிர மண்டபம் 20,000 வெள்ளி எப்படி கட்டுறீங்க? சரி, ஒரு முரண்பாடான ஒவ்வொரு முறையும் அவங்க வந்து ஒரு முரண்பாடான ஒரு செய்தி வெளியெடுத்து வந்தால் இங்கே வந்து நம்ம வந்து பாதிப்புக்குள்ளாகும். நம்ம மட்டும் இல்லை, இதை சார்ந்து உள்ளவங்களும் கூட. இது வந்து அவங்களோட உட்பிரச்சனைகளை வந்து அவங்க முதல்ல கலைந்து ஒவ்வொரு முறையும் இவங்கெல்லாம் அமைச்சர்கள்லாம் சேர்ந்து ஒரு அமைச்சர் முதல்ல இவங்க ஒரு முடிவு பண்ணணும் யார் இந்தியர்களுக்குள்ள தலைவர்கள் என்று. அது இவங்க ஒருமுகப்படுத்தி ஒருமித்த குரலாக இவங்க வந்து வெளியே சொல்லணும். இப்போ பாருங்க, நம்ம ஒரு பேப்பர் நம்ம ஒரு கான்ஃபரன்ஸ் செஞ்சு ஏறக்குறைய எத்தனை மாதம் உழைப்பு இது? ஏறக்குறைய ஒரு 8 மாத உழைப்பு, 8லேருந்து 9 மாத உழைப்பு. ஒரு அமைச்சர் இப்படி ஒரு கான்ட்ராக்டிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் பொழுது இது மாற்று கருத்தா போய் அமையுது. நான் என்ன சொல்றேன், அவர் 1000 கோயில் கொடுக்க உள்ளபடி வரவேற்கின்றேன். ஆனால் 1000 கோயில் 1 லட்சம் வழியா கொடுக்கணும்னு சொல்ல தோணும். 20,000 வழிமா எங்களுக்கு பிச்சை போட வேண்டாம். 20,000 வழியில நம்ம என்ன செய்ய போறோம்? 20 மில்லியன் தானே மேற்கொண்டு கொடுங்கன்னு சொல்றேன். 100 மில்லியனா கொடுங்க கோயிலுக்கு, என்ன பிரச்சனை? இன்னைக்கு நீங்க கேட்டது என்னன்னாக்கா சமூக உருமாற்றம். சமூக உருமாற்றம் என்பது 20,000 வெளியில சாத்தியமா? சார், அதுதான் நீங்க 8 மாசம் உழைப்புறீங்க, நீங்க செஞ்சிருக்கீங்கன்னு சொல்றீங்க. 2 துணை அமைச்சரும் ஒரே கட்சியில தான் இருக்காங்க. அதுதான் இங்க உள்ள சிக்கல். அதுதான் நம்ம சொல்றோம். இது இவங்களுக்குள்ள இவங்க பேசி முடித்து ஒருமித்த குரலா வெளியே அவங்க சொல்லணுமே தவிர நம்ம வந்து நீங்க எதை சொல்லுங்க நம்ம வேலை அது கிடையாது. நம்மளோட வேலை என்னன்னாக்கா இந்த சமுதாயத்துக்கு என்ன தேவைன்றதை அறிந்து சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை. அது யாரு நம்ம கூட ஒத்துழைக்கிறாங்க அவங்க கூட தான் சொல்ல முடியும். உங்க குழுவோட தலைவரா இருக்கிறது சரஸ்வதி சார், அவங்களுக்கு இந்த இதை பத்தி தெரியும், நல்லா தெரியும். அவங்க இதை போயிட்டு அவர்கிட்ட முன்னிலைப்படுத்தி 2 பேரும் உட்காந்து பேசினாலே இந்த விஷயம் சுலபமா முடியும். அது அவங்க தானே முடிவு பண்ணணும். நம்ம எப்படி இங்க நான் பத்திரிக்கை என்ன சொல்றேன், இவங்க 2 பேரும் சண்டையில இந்து சங்கம் வழியாக போட்டு உங்களுக்கு நான் எச்சரிக்கை கொடுக்குறேன். இல்ல, அது உண்மைதான். இதுதான் இப்ப என்ன நடக்கா பாருங்க. அவரு இந்த விஷயம் அவருக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல. அவர் ஒரு அறிக்கை வந்து வெளியிடுறாரு. இப்ப இன்னைக்கு நம்ம எதுக்கு இவ்வளவு கூடியிருக்கோம்? ஒரு மாற்று அவர் சொன்னதும் நம்ம ஒரு 8 மாசம் செஞ்ச உழைப்புக்கும் முரண்பாடா இருக்கு. அந்த முரண்பாடை தெளிவு பண்ற வேண்டியதான் இன்னைக்கு கூட்டம் வந்து அடிப்படையா அமையுது. நீங்க உங்களுடைய திட்டத்துக்கு கீழே வந்து 6 மில்லியன் தானே கேட்டீங்க? ஆமா. இப்ப 20 மில்லியன்ல கொடுத்துருக்காரு. ஆமா. அப்ப நீங்க 20 மில்லியனுக்கு ப்ராஜெக்ட் கேக்குறீங்க. அதுவும் எனக்கு சரியான முரணா இருக்கு. நீங்க 6 மில்லியன்னா நீங்க அந்த 20 மில்லியன்ல இருந்து 6 மில்லியன் எங்க கிட்ட கொடுத்துருங்க. ஒவ்வொரு கோயிலுக்கும் 6 மில்லியன் அப்படி சொல்லிட்டு மொத்தம் 6 மில்லியன். மொத்தம் 5 வருஷம் அடிப்படையில 6 மில்லியன்றது வந்து 5 வருஷம் அடிப்படையில பேசுறேன். ஒரு வருஷத்துல இந்த ஒரு டேர்ம் தானே. ஒவ்வொரு இப்ப நீங்க 6 மில்லியனை வந்து நீங்க ஸ்பிளிட் பண்ணி கொடுங்கன்னு தான் நம்ம முன்னெடுப்பு வச்சோம். நீங்க இன்னைக்கு பாருங்க 1 லட்சம் வெளியே கொடுத்துருங்க. அடுத்து நீங்க என்ன செய்ய போறீங்க? இதோட செயலருக்கு அனுப்பி நான் ப்ரூஃப் பண்ண பிறகு தான் நீங்க அடுத்த பேமெண்ட் கொடுக்கணும். இதுதான் அதோட கண்டினியூட்டி. அப்பதான் அதோட ரிசல்ட் நீங்க பார்க்க முடியும். இப்போ நீங்க சொல்றது வந்து செயல் திட்டம். ஆமா, நீங்க வந்து ஒரு தூர நோக்கு திட்டம் வச்சு ஒரு பேப்பர் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு 6 மில்லியன் ஒதுக்க சொல்லியிருக்கீங்க கோயில் பிரகாரம். அவங்க என்ன சொல்றாருன்னா, முதல் முறையா 20 மில்லியன் வந்து ஆலயங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்குது. அது ஏன் 200 ஆலயங்கள் மட்டும் பார்க்கணும்? அரசு கொடுக்கிற காசு 1000 ஆலயங்களுக்கு போட்டமேன்றாரு. அது தரப்புல பார்க்கும்போது அது ஒரு நியாயமான கருத்து. இந்த 8 அம்சத்துக்கு ஆனா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, உங்க 8 அம்ச திட்டத்துல அது பொருந்தல, அது எங்களுக்கு பாதிப்பா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. உங்க 8 அம்ச திட்டத்துல பாதிப்பா இருக்குன்றீங்க. உங்க 8 அம்ச திட்டமே 6 மில்லியன் தானே? இல்ல, நம்ம எப்படி அதை பேசிருந்தோம் அப்படின்னாக்கா, நீங்க நல்லா கணக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 மில்லியன்ங்கிறது வந்து 5 வருஷத்துக்கு ஒவ்வொரு கோயிலும் கண்டினியூஸா இல்ல. இந்த 20 மில்லியன்றது இந்த வருஷம் தானே, அடுத்த வேற காசு இல்ல. அப்ப இந்த வருஷம் பார்க்கும்போது 6 மில்லியன் தானே உங்களோட. அந்த 20 மில்லியன்ல இருந்து வந்து 6 மில்லியன் தானே. அப்ப நீங்க இந்த திட்டத்தை வந்து 6 மில்லியன் மட்டும் கேட்டு மத்த கோயிலுக்கு கொடுங்கன்னு சொல்லியிருந்தா கூட ஒரு ஏற்புடையதா இருக்கும் பாருங்க. நீங்க திட்டத்தை டக்குன்னு மாத்தி 200 கோயில்னு போட்டு அதுல இருந்து நாங்க வந்து 20 மில்லியனுக்கு மாத்திரணும் போதுதான் இது சொன்னது. நீங்க சொன்னதுல இருந்து எனக்கு முரண்படும் பாருங்க. நானு 6 மில்லியன் சொன்னீங்க, இங்க 20 மில்லியன் வந்திருக்குது. சரி, இப்ப இந்த 6 மில்லியன் எங்க கீழே கொடுங்க. 12 மில்லியன் வந்து 1.2 வந்து நீங்க வந்து மத்த கோயிலுக்கு எல்லாம் பிரிச்சு கொடுங்கன்னா ஒரு நியாயம் இருக்கும். நாங்க என்ன கேட்கிறோம்னா, பாருங்க, ஏன்னா ஏற்கனவே வந்து எங்களுக்கு இந்த பிரச்சனை நினைக்கிறேன். அதனாலதான் வந்து MACCயோட கடிதம் கொடுத்துருக்கேன். ஆமா கொடுத்தீங்க. ஏன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, அவங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இல்ல அந்த பணம் வந்து இந்து சங்கத்துக்கு கொடுக்க முடியாது. காரணம், நீங்க வந்து MACCல வந்து இன்னும் உங்களுக்கு புகார் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அடிப்படையில அவங்க அதை பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பிரச்சனை இல்லை, எங்க கிட்ட நீங்க கொடுக்காட்டி பரவாயில்ல,
ஆலயத்துக்கிட்டே கொடுங்க. நாங்க வந்து அவங்களுக்கு மானிட்டர் பண்ணி அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு நாங்க பாக்குறோம். அந்த திட்டங்களை மேற்கொள்றதுக்கு நாங்க வந்து குழு அமைச்சு செயல்படுறோம் அப்படின்னு தான் சொல்றோம். இப்ப ஒதுக்கியாச்சு. ஏன்னா பிரதமர் வந்து நாங்க எதிர்பார்க்கல 20 மில்லியன் ஒதுக்குவார் அப்படின்னு. நாங்க எதிர்பார்த்தது மீறி போன ஒரு 2 மில்லியன் ஒரு 5 மில்லியன் இப்படி தான் ஒதுக்குவாரு. ஆனா அவர் எடுப்ப பார்லிமெண்ட்ல 200 மில்லியன் ஒதுக்குறேன் அப்படின்ட்டாரு. அப்ப 20 மில்லியன் ஒதுக்குறேன்ட்டாரு. அப்ப 20 மில்லியன் ஒதுக்குறோம்னு சொன்ன உடனே அப்ப நம்ம என்ன நினைச்சோம், ஆக அந்த அடிப்படையில நம்ம வந்து செயலாற்றலாம் சென்ற மாதிரி நம்ம வந்து வழிவகுத்து அந்த வேலையை செய்யறோம். ஆக அதுதான்யா நாங்க கேட்டது 6 மில்லியனா இருந்தாலும் பிரதமர் கொடுத்திருக்கிற நிதி போக நாங்க வந்து அப்படி பிரிச்சனாலும் பாதிப்பு இருக்குது. என்ன சொல்லுவாங்க, நீங்க எப்படி அதை பிரிச்சு எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விவகாரம் வரும். ஸோ இதனாலதான் வந்து பரவாயில்ல, ஒட்டுமொத்தமா எல்லா ஆலயத்துக்கு போகட்டும் அப்படி பார்க்கணும். அப்படி ஆலயங்களுக்கு முடிஞ்சா அமைச்சர் அவர்கள் முடிந்தா கூடுமான வரை ஒரு ஆலயத்துக்கு 1 லட்சம் வெள்ளி கொடுத்தாருன்னா கையெழுத்து கும்பிடுறோம், வரவேற்கும். அப்படி எதுவும் வாங்கி கொடுக்க முடியுமா? ஏன்னா மித்ரா பணம் அங்கதான் கிடக்குது, சும்மா தான் இருக்குது. இது வரைக்கும் வெளியாகல. நீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும், எல்லாமே அப்படியே பம்ப் பண்ணி அப்படி நிக்குது. எந்த விதமான திட்டத்துகளுக்கு போய் சேரல. அப்ப அது உருப்படியா ஆலயங்களுக்காக போய் சேரட்டுமே. அதே அவர் தானே பொறுப்பாளராக இருக்காரு, அதை வாங்கி கொடுக்கலாமே. எங்க கிட்ட கொடுக்க வேணாம், பரவாயில்ல, நேராவே ஆலயத்துக்கு கொடுங்க. நாங்க வந்து ஆலயங்களோட இணைஞ்சு செய்யறதுக்கு இந்த திட்டங்களை மேற்கொள்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். சரிங்களா ஐயா? சார் ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே எல்லாம் ஒண்ணா வந்து ஒரு படம் எடுத்துக்கலாம். நீ உட்காந்து